வணக்கம்டா மாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து. மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான முருங்கைக்கீரை சாம்பார். கரெக்டாக, முருங்கைக்கீரை கூட பார்த்தீங்கன்னா பருப்புலாம் போட்டு ஒரு அட்டகாசமான முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் பொரியல், ஒரு தரமான வெண்டைக்காய் பொரியல், எப்போதும் போல் ஒரு அவிச்ச முட்டை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பாரில் பார்த்தீங்கன்னா மிளகுலாம் போட்டிருக்காங்க, காஞ்ச மிளகா. கரெக்டாக, காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க, தக்காளி போட்டிருக்காங்க, வெங்காயம் போட்டிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டிருக்காங்க. பாருங்கள் மக்களே, பூண்டுலாம் போட்டு சும்மா செம்மையாக செஞ்சுருக்காங்க. அப்படியே நாம் என்ன பண்ண போகிறோம், சாப்பாட்டு ராமண்ணன் ஸ்டைலில் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. அப்படியே கொத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. சாப்பாடு அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதில் இந்தாண்ட ஊற்றுங்க. பாருங்கள் மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களே, இதுக்கு பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியே மொத்த சாப்பாட்டையும் அப்படி பிசைகிறோம். நம்ம அப்படி பிசைஞ்சு என்ன பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. பிசைஞ்சிட்டோம். சாப்பாடு பிசைஞ்சு அப்படி எடுத்து அப்படி ஒரு உருட்டுறோம் மக்களே. பாருங்கள், பார்த்துட்டிங்களா? பாருங்கள் மக்களே, அப்படி உருட்டி வச்சுருக்கேன். அப்படி எடுத்து தரமாக இருக்குது மக்களே. வாங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் அப்படி சாப்பாடை பிசைஞ்சு பாருங்கள், பச்சை மிளகாலாம் இருக்குது. அப்படி வச்சு திரும்ப அப்படி ஒரு உருட்டி அப்படி வச்சு அப்படி எடுத்து சும்மா சொல்லக்கூடாது மக்களே. அட்டகாசமாக இருக்கும் மக்களே சாப்பாடு. அடுத்தது வெண்டைக்காய் பொரியல். பார்த்துக்கோங்க, இந்த வெண்டைக்காய் பொரியலை எடுத்து அப்படி கொஞ்சம் வச்சு சாப்பாட்டில் மொத்த சாப்பாட்டையும் எடுத்து அப்படி மேலே வச்சு அப்படி திரும்ப ஒரு உருட்டி எப்போதும் போல் அப்படி எடுத்து பாருங்க மக்களே, எங்கள் வீட்டில் எனக்கு கொஞ்சம் மஞ்சள் கருவு கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து அந்த மஞ்சள் கருவு மேலே வச்சு அப்படியே அங்கே இருக்கிற சாப்பாட்டை அப்படியே எடுத்து அப்படி ஒரு பிசைஞ்சு இப்படி ஒரு உருட்டி அப்படி எடுத்து என்னமா இருக்கு பாருங்க, எவ்வளோ கீரை போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. வாரத்தில் ஒரு முறை இந்த தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறு தானே. முருங்கைக்கீரை தண்ணி சாறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அமிர்தமாக இருக்கும். வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவோமா. வெண்டைக்காய்
கீரை சாப்பாடு அப்படி ஒரு உருண்டை. அட்டகாச மக்களே பாருங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அப்படி இங்கே வச்சு அது கூட சாப்பாடை வச்சு அப்படி எடுத்து இதெல்லாம் ஒரு சாப்பாடு. மக்களே என்னை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்து வாழ்க்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை காசு போட்டு வாங்கலை, மரத்தில் இருந்தது பறிச்சிட்டோம். ஸோ அதனால் கிராமப்புறத்தில் இருந்தால் எப்பொழுதுமே சாப்பாடுக்கு தட்டுப்பாடு வராது மக்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அட்டகாசம். என்ன ஒன்று, சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. வெண்டைக்காய் அருமையாக இருக்குது மக்களே. நான் இப்படி சாப்பிடுவதற்கு ஒரு காரணம் அண்ணன் சாப்பாட்டு ராமன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை பார்த்து தான் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். பாருங்க மக்களே, அதே மாதிரி சாப்பாட்டை எப்பொழுதுமே மிச்சம் பண்ணக்கூடாது மக்களே. அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நான் எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, தேவையான அளவு தான் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவோம் மக்களே. சாப்பாடை வீணாக்க மாட்டேன். அருமையாக இருக்குது. கொஞ்சமாக வெண்டைக்காய் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி எடுத்து ஆஹா, உண்மையாக சொல்லணும்னா என்னால் சாப்பிட முடியல மக்களே. ஏன்னா சாப்பாடு நிறையா வச்சுட்டாங்க. இருந்தாலும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது அப்படி வச்சு அப்படி ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மஞ்சள் கருவு, இந்த வெண்டைக்காய் பொரியல், அது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க
இன்னொரு முறை ட்ரை பண்ணிடுவோம். ஏப்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏப்பம் வந்துச்சுன்னா நமக்கு சாப்பாடு போதும்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்படி அப்படி வச்சு அருமையான சாப்பாடு. முருங்கைக்கீரை சாம்பார். அவ்வளோதான் மக்களே. லாஸ்ட்டாக ஒரு இது நம்ம அண்ணன் சாப்பாடுற மன்னன் மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்படி எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டை. அவ்வளோதான் மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஐ எம் கருணா. டாடா, see you.